வணக்கம். நேற்று நம்ம காரைக்குடி சிவகங்கையில் நியூஸ் தமிழ் சேனலுடைய ஒரு டிபேட் ஷோ நடந்தது. அதில் திமுக, அதிமுக, நாம் தமிழர் 3 கட்சியோட ரெப்ரசன்டேட்டிவ் பிரமுகர்கள் பங்கேற்று அவங்களுடைய அந்த டிபேட்ஸை அவங்க கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. குறுக்க திமுக மாவட்ட துணை செயலாளர் சேந்தன்றவர் அவரோட அடியாளுங்களை ஏவி யூஸ் பண்ணி அங்கே பெரிய ஒரு கலவரத்தை நடத்தியிருக்காங்க. ஒரு டிபேட் ஷோக்கு போனோமா, அழகாக உக்காந்தோமா, போய் பார்த்தோமா, வந்தோம் அப்படின்னு இருக்கலாம். அதை விட்டுட்டு அங்கே போய் வன்முறையை திமுக அரசு ஏவிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் இருக்கிறவங்க, திமுக கட்சிக்காரங்களும் இதுமாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதில் அந்த சேனலுடைய நெறியாளர் அவரோட மண்டை உடஞ்சிருச்சு. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த ஒரு நெறியாளருக்கு, பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டருக்கே, ஒரு செய்தி வாசிப்பாளருக்கே இப்படி பாதுகாப்பு இல்லைன்னா என்ன அர்த்தம்? இதே திமுக ஆளுங்க அதே சேனலோடைய இன்னொரு ரிப்போர்ட்டர் மணல் குவாரி சம்திங் நியூஸ் சேகரிக்க கலெக்ட் பண்ண போகும்போது அவங்கள அடித்து பண்ணியிருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ. ஸோ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கு இந்த அரசாங்கம். தோற்று போக போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தில் இப்படியெல்லாம் வன்முறைகளில் ஈடுபட்டுருக்கிறது கண்டிக்கக்கூடியது, கண்டனத்துக்குரியது. ஸோ என்னுடைய கண்டனத்தை இதன் மூலமாக நான் வெளிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.